முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம தனுசு ராசி பீக்கி ராகு கேது பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோங்க. தனுசு ராசிக்கோ, தனுசு லக்னத்துக்கோ இந்த ராகு பார்த்தீங்கன்னா, ஜனனகால ஜாதகத்துல 12 இடத்துல எங்க இருந்தாலும் அவருக்கு எடுக்க மாட்டார். ஏன்னா, இலங்கை ராவணேஸ்வரர கொல்லும்போது அம்புல ராக வச்சு, வில்லுல கேத வச்சு கொன்னதுனால அது கோதண்ட ராகுவா விளங்குங்க. அதனால இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசியில ராகு எங்க இருந்தாலும் அவர்னால கெடுதல் செய்யவே முடியாது. ராகு அது கேது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இப்ப தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வர்றாரு. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, கேது வரப்போறாரு. அப்ப இந்த 3ஆம் இடத்துல வர்ற ராகு என்ன பண்ணுவாருன்னா, காரியஸ்தானம், கௌரவஸ்தானம், வெற்றி ஸ்தானத்த செயல்பட வைப்பாருங்க. அப்ப அவங்க எடுத்த காரியமெல்லாம் ஜெயிக்கி, சகோதர ஸ்தானம் வலுப்பெறும், வெற்றி ஸ்தானம் இயங்குங்க. அப்போ அவங்க நல்ல பலத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 9ஆம் இடத்துல இருக்கிற கேது வருமானத்த நெறைய குடுப்பாருங்க. நல்ல வருமானத்துகள அவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நெறைய குடுப்பாருங்க. ஏற்கனவே 7ல குரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறவரு, குரு 7ல உட்காந்து தன்னோட வீட்ட தான் பார்த்து ராசி பார்க்கறனால, மன உளைச்சல் எல்லாம் போயி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் நடைபெறக்கூடிய நாளா இது இருக்குதுங்க. சனி 4ல உட்காந்து ராசிக்கு 4ல உட்காந்து ராசியும் பார்த்துட்டாரு, 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துட்டாரு. குரு பெயர்ச்சி 11ஆம் இடத்த பார்த்து வெளிநாட்டு பயணங்களையும் ஏற்படுத்திட்டாருங்க. ராகு வெற்றி ஸ்தானத்துல உட்காந்து வெற்றி ஸ்தானத்தையும் இயக்குறாரு. தொழில் ஸ்தானத்த சனி பார்த்து தொழில் ஸ்தானத்தையும் இயக்குறாரு. அப்ப தனுசு ராசிக்கு இது ஒரு சிறப்பான முன்னேற்றமான காலம்ங்க. வணக்கம்.